ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எல்லோரையும் நான் வந்து இப்போது கோவளம் பீச்சு கூட்டின்னு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். போகிற வழியில் வந்து அக்கா வந்து அடியார் ஆனந்த பவனில் சாப்பிட்ணும், வெஜிடேரியன் சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க. அப்புறம் அங்கேயே மில்கி கூட சாப்பிட்டுச்சு. அப்புறம் ஹனி வந்துட்டு ஒரு மஷ்ரூம் புலாவ் வாங்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அக்கா சாம்பார் சாதம் சாப்பிட்டாங்க. சாம்பார், ரசம், மோர், அப்புறம் ஸ்வீட் வாங்கி கிளம்பி நானும் இன்னொரு அக்காவும் பிரியாணி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு சீரக சம்பா மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். மெனு கார்டு வாங்கி பார்த்துட்டு இன்னொரு அக்கா வந்துட்டு பாஸ்மதி ரைஸு மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணாங்க. 2 பேருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். 2 பேருமே பாதி ஷேர் பண்ணின்னு சாப்பிட்டோம். கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு, கொஞ்சம் உப்பாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்துட்டு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரெஸ்டாரண்ட்டு. நாங்கள் சாப்பிட்டது நான்வெஜ்ஜு சாப்பிட்டது. அவங்க வந்து அடியார் ஆனந்த பவனில் சாப்பிட்டாங்க. அப்புறம் அங்கேருந்து காரில் கிளம்பி கோவளம் பீச் வந்தாங்க. விதவிதமான மீன் வச்சு விற்றுன்னு இருந்தாங்க. மீன் வாங்கி அப்புறம் வந்து ஒரு அம்மா வந்து இந்த இடத்துலையே கட் பண்ணி வேறு கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். மீன் வாங்கி எல்லோரும் அங்கேயே ஒரு இடத்துல ஒரு அம்மா க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. பெரிய பெரிய மீன், நிறைய மீன் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கடலில் விளையாடிட்டு, எப்போ அக்கா ஹைதராபாத்துலேருந்து வந்தாலும் பீச்சுக்கு வந்து மெரினா பீச்சுக்கு தான் போவோம். இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக கோவளம் பீச்சை வந்திருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வரலையும் வந்ததில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைமு. 1000 தான் இருந்தாலும் நம்ம மெரினா பீச் மாதிரி வராது. அப்புறம் எல்லாருமே கொஞ்சம் ஸ்டில்லெல்லாம் எடுத்துகிட்டு பசங்க வந்துட்டு விளையாடின்னு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நானும் அக்காவும் ஒரு இடத்துல உட்காந்துன்னு இருந்தோம், அவங்க விளையாடிக்கின்னு இருந்தாங்க. அப்புறம் சாயங்காலம் 5 மணி கிளைமேட் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. அப்புறம் மில்கி வந்துட்டு அன்னாச்சி பழம் வேணும்னு கேட்டால் அவளுக்கு வாங்கி கொடுத்தேன். அப்புறம் நானும் அக்காவும் செல்ஃபி எடுத்துகிட்டு, அப்புறம் இவங்க தான் ஹைதராபாத்லேருந்து வந்திருக்கிற அக்கா. அந்த கண்ணாடி போட்டு எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கேருந்து கரெக்டாக ஒரு 5-5:30 மணிக்கு கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். வெளியே வந்துட்டு இவங்க தண்ணியில் விளையாடின்னு இருக்கும்போது நானும் அக்காவும் வந்து காரில் உட்காந்து வெயிட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கொஞ்சம் லைட்டாக தலைவலியாக இருந்துச்சு. வந்து ஒரு காஃபி ஒன்று குடிச்சிட்டு ஸ்ட்ராங்காக அப்புறம் வந்த உடனே ஒரு இடத்துல உட்காந்து நின்றோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பசங்க அக்காலாம் வந்தோடனே திருப்பி ரிட்டனில் கிளம்பிட்டோம். நல்லா வானம், நாங்கள் காரில் போகும்போது அந்த வானம் நம்ம கூடவே வர்ற மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அக்கா வந்துட்டு மறுநாள் வந்து ஃப்ளைட்டு அவங்களுக்கு ஹைதராபாத் போகிறதுக்கு கிளம்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஜாலியாக இருந்தோம் ஒரு 10 நாள். அப்புறம் அக்காவும் போகிறது கஷ்டமாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாய்.